டியூடே இன்னைக்கு 7:15 பக்கம் போல தான் எழுந்தேன். எழுந்த உடனே பல்ல தொலைக்கிட்டு 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணிட்டு 20 புஷ்அப்ஸ் எடுத்துட்டு ஊற வச்ச பாதாம் பேரை சாப்பிட்டாச்சுங்க. அப்பா இன்னைக்கு ஊர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு ஹாஸ்பிட்டல் தான் எடுத்துகிட்டு போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே டாக்டர்லாம் பார்த்துட்டு இருக்கல ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு விலாவரியாக நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன். டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் வரக்குள்ள அப்பா அப்படியே ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு. நானும் பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டு வீட்டுக்கு ஒரு 9:30 மணி பக்கம் போல வந்துட்டேன். நண்பர்களே இன்னைக்கு இன்னும் குளிக்கவே இல்லை. ஒரு வேலை இருக்கிறதுனால குளிக்கல. டைம் வந்து 10:10 ஆக போகுது. காலை உணவுக்கு தோசை, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணீருக்கான கட்டணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள ரேஷன் கல்ல அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன். நண்பர்களே துட்டுக்காக வேலைக்கு போவோமா? டைம் வந்து 12:20 கிட்ட ஆக போகுது. ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் வந்து 4 o'clock கிட்ட ஆக போகுது. மதிய உணவுக்கு என்ன இருக்குன்னா சாப்பாடும் அரைக்கீரையும் தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் இருக்குது. சாப்பிட்டு முடிச்ச உடனே வீட்டில் எனக்காக ஒரு வேலை ஒன்று காத்துட்டு இருந்தது. அது எப்போ இருந்தும் இருந்தது. காவால சரியாக தண்ணி போடல. வேற ஒரு இடத்துல உடச்சி விட்டு அந்த சைடு அந்த தண்ணி தண்ணி போகும்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பட் ஓரளவு தான் தண்ணி போகுது. அது மறுபடியும் இன்னொரு நாள் ஆல்டர்னேட் பண்ணணும். அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு வரைக்கும் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இருட்டாயிருச்சு. ஒரு 6 மணி வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக மாவு மில்லுக்கு போயிட்டோம். அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே சுட தண்ணி வச்சு ஒரு குளியில் போட்டாச்சுங்க. நான் எதுக்கு காலையில் குளிக்கலன்னு சொன்னேன்னு தெரியுதா? அந்த காவால வேலை செய்யறதுனால கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த வேலையை முடிச்சு நைட்டு குளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சு ஈவினிங் மேலே குளித்தேன். அப்புறம் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு ஃபோனை சார்ஜரும் போட்டாச்சு. நண்பர்களே நாளைக்கு ஒரு ஊர் பயணம் இருக்குது. அதுக்கான ப்ரிப்பேரிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இரவு உணவுக்கு மதியானம் வச்ச கீரை குழம்பு சாப்பாடு கொஞ்சோண்டு இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு நானும் ஒரு 11 மணி பக்கத்து போல் தூக்கத்தை போட்டாச்சுங்க. நாளைக்கு வர வெளியே போக வேண்டியது இருக்குது. அதுவும் விடிய காத்தாலே போக வேண்டியது இருக்குது. நான் இன்னும் தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்களா நண்பர்களே, இதுதான் 4:20 குறிப்பு. அப்படியே பார்த்துக்குங்க. நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் செலவுன்னு போட்டு 25 ரூபா மில்க்குன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பேன். அதிகபட்சம் செலவு 25 ரூபாய் ஆயிருக்கும். எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதுக்காக தான்